ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பிஸ்னஸ்க்கான ஃப்ரீ வெப்சைட் எப்படி உருவாக்குறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த ஃப்ரீ வெப்சைட் உருவாக்குறதுக்கு நமக்கு எந்த ஒரு கோடிங் நாலேஜும் தேவையில்லை, வெப்சைட்டும் ஃப்ரீ தான், எந்த அமௌண்ட்டும் பே பண்ண தேவையில்லை. அப்போ என்னதான் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்ககிட்ட கூகுள் அக்கௌண்ட், ஒரு ஜிமெயில் ஐடி இருந்தால் போதும், நீங்கள் ஃப்ரீ வெப்சைட் கிரியேட் பண்ணிக்கலாம். நாம் ஏற்கனவே கூகுளோடைய நிறைய ஃப்ரீ அப்ளிகேஷன்ஸ் பற்றி பேசியிருக்கோம். அதில் ஒன் ஆஃப் த அப்ளிகேஷன் தான் இந்த ஃப்ரீ வெப்சைட், தட் இஸ் கூகுள் சைட்ஸ். இந்த ஃப்ரீ வெப்சைட்டில் என்ன யூஸ்ஃபுல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய தனித்திறமை ஆகட்டும் அல்லது நம்மளுடைய பிஸ்னஸ் ஆகட்டும் மக்களிடம் கொண்டு சேர்க்கணும் அப்படின்னா இந்த வெப்சைட்டோட சிங்கிள் லிங்க் மூலிமா நம்மளுடைய அப்டேஷனை அவங்களுக்கு கொண்டு சேர்க்க முடியும். வாங்க எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த வெப்சைட் கிரியேட் பண்ணுறதுக்கு உங்ககிட்ட ஒரு ஜிமெயில் ஐடி இருக்கணும். அந்த ஜிமெயில் ஐடியை கூகுளில் லாகின் பண்ணிக்கோங்க. நான் ஏற்கனவே என்னோட ஐடியை லாகின் பண்ணிட்டேன். கூகுள் ஃப்ரீ அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே இந்த 9 டாட்ஸ்குள்ளே உங்களுடைய அக்கௌண்ட்டோட லிங்க் ஆகிருக்கும். இப்போ இதிலிருந்தும் நீங்கள் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்கள் அட்ரஸ் பாரில் sites.google.com சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். தென் என்ட்ரு கொடுங்க. கூகுள் சைட்ஸ் இன்டர்ஃபேஸ் இது போல தான் இருக்கும். நம்ம நியூவாக க்ரியேட் பண்ணணும், எதுவுமே எனக்கு டெம்ப்ளேட் வேணாம் அப்படின்னா இந்த blank ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கணும். இல்லை ஆல்ரெடி இருக்கிற இந்த டெம்ப்ளேட் கேலரியில் ஏதாவது எடுத்துகிட்டு யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னா இங்கேருந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இப்போதைக்கு இந்த blank டாக்குமெண்ட் யூஸ் பண்ணிப்போம். blank கிளிக் பண்ணிக்கோங்க. blank ஆப்ஷன் யூஸ் பண்ணிங்கன்னா அதனோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். நீங்கள் இங்கே சைட்ஸில் இருக்க டூல்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கான வெப்சைட் அழகாக க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, வெப்சைட் க்ரியேட் பண்ணுறதுக்கு ஜிமெயில் ஐடி எவ்வளோ முக்கியமோ அதுபோல் உங்களுடைய இன்ஃபர்மேஷன் இருந்தால் தான் இதில் நீங்கள் ஃபீட் பண்ண முடியும். உங்கள் பிஸ்னஸ் சார்ந்த வீடியோஸ், ஃபோட்டோஸ், இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் ஆல்ரெடி ரெடியாக எடுத்துக்கணும். உங்கள் ட்ரைவ்லேயோ அல்லது சிஸ்டம்லேயோ ஆல்ரெடி நீங்கள் சேவ் பண்ணியிருந்தால் தான் இங்கே நம்ம எடுத்து போட்டுக்க முடியும். எல்லா ஆப்ஷனையும் நம்ம ஒன் பை ஒன்னாக யூஸ் பண்ணுவோம். நான் என்னுடைய ப்ரொஃபஷனுக்காக ஒரு சைட் க்ரியேட் பண்ணி காமிக்கிறேன். நீங்கள் பிஸ்னஸ் பீப்புளாக இருந்தீங்க அப்படின்னா இங்கே என்டர் சைட் நேம் இருக்கல்லவா, அந்த இடத்துல உங்களுக்கு என்ன பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ அந்த நேம் கொடுத்துக்கலாம். உங்களுடைய பிஸ்னஸ் லோகோவை இங்கே ஆட் பண்ணிக்கலாம். உங்களோட பிஸ்னஸ்க்கான டைட்டிலை இங்கே நாம் இன்சர்ட் பண்ணிக்கலாம். நான் மேத்தமெட்டிக்ஸ்ன்னு கொடுத்துக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு வேணுங்கிற பிஸ்னஸ் டைட்டிலை உள்ளே ஃபீட் பண்ணிவிட்டு தென் இந்த பாக்ஸில் இந்த ரவுண்ட் மேலே நீங்கள் கர்சரை மூவ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி டபுள் ஹெட்டட் ஏரோவா சேஞ்ச் ஆகும். இதை ஜஸ்ட் ஹோல்ட் அண்ட் ட்ராக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ரீசைஸ் பண்ணிக்கலாம். தென் உங்களுடைய வேர்ட், நீங்கள் கொடுத்த டைட்டில் போல்ட் பண்ணணும்னா போல்டு கொடுத்துக்கோங்க. இட்டாலிக் வேணும் இட்டாலிக் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி சேஞ்சஸ். சென்டர் வேணும் அப்படின்னா அலைன்மெண்ட் பண்ணிக்கலாம். தென் லிங்க் ஏதாவது இன்சர்ட் பண்ணணும்னாலும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். டிலீட் பண்ணணும்னாலும் இந்த ரிமூவ் ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஹெட்டிங் வேணால் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் டைட்டில்னு கொடுக்குறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நம்ம சைட் நேம் கொடுத்துட்டு நம்ம டைட்டில், பேஜோட டைட்டில் கொடுத்தாச்சு. தென் லோகோ ஆட் பண்ணுவோம். அதுக்கு ஆட் லோகோங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இந்த லோகோக்கு கீழே இருக்கிற அப்லோட் சூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் சிஸ்டமில் இருக்கிற ஃபைல்ஸ் ஓப்பன் ஆகும். அதில் நீங்கள் ஆல்ரெடி டிசைன் பண்ணி வச்சுருப்பீங்க அல்லவா உங்களோட லோகோ, அந்த லோகோவை சூஸ் பண்ணிக்கோங்க. நான் இப்போ எக்ஸாம்பிளுக்கு சேனல் லோகோவை சூஸ் பண்ணிவிட்டு ஓப்பன்னு கொடுக்குறேன். ஜஸ்ட் உங்கள் லோகோ இன்சர்ட் ஆகிடுச்சு. தென் உங்கள் பேனருக்கு மேலே ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பேனர் வேணும் அப்படின்னா இங்கே லாஸ்ட் ஆப்ஷன் அனௌன்ஸ்மெண்ட் பேனர் அப்படிங்கிறது கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு எனேபிள் பண்ணிக்கோங்க. பேனர் கலர் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை சூஸ் பண்ணிக்கலாம். நான் ரேண்டமாக ஒரு கலர் சூஸ் பண்ணுறேன். தென் ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு அனௌன்ஸ்மெண்ட் பேனரில் என்ன மெசேஜ் டிஸ்பிளே ஆகணுங்கிறத இங்கே டைப் பண்ணிக்கணும். தென் பட்டன் லேபிள் ஆப்ஷனல் வேணா கொடுத்துக்கோங்க. லிங்க் ஆப்ஷனல். ஓப்பன் இன் நியூ டேப் விருப்பப்பட்டால் நீங்கள் செக்இன் பண்ணிக்கலாம். நான் செக் அவுட் பண்ணிடுறேன். விசிபிலிட்டி, ஹோம் பேஜில் மட்டும் விசிபிள் ஆகணுமா அல்லது ஆல் பேஜஸில் விசிபிள் ஆகணுமான்னு கேட்குது. நான் ஹோம் பேஜஸ் ஒன்லி அப்படின்னு சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் கிராஸ் கொடுக்குறேன். இங்கே பாருங்கள், நம்ம கொடுத்த அனௌன்ஸ்மெண்ட் பேனர் இங்கே அட்டாச் ஆகிடுச்சு. மேத்தமெட்டிக்ஸ் இஸ் அ லாங்குவேஜ் ஆஃப் நேச்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஹோம் பேஜில் மட்டும் நமக்கு டிஸ்பிளே ஆகுது. நீங்கள் வேறு பேஜஸ் நம்ம க்ரியேட் பண்ணும்பொழுது அந்த பேஜஸில் இது நமக்கு டிஸ்பிளே ஆகாது. நெக்ஸ்ட்டு நம்ம பேனருடைய பேக்ரவுண்ட் இமேஜ் சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஜஸ்ட் இங்கே பாட்டம் லெஃப்ட் கார்னரில் உங்களுடைய கர்சரை மூவ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி 2 ஆப்ஷன்ஸ் இருக்கும். சேஞ்ச் இமேஜ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. தென் அப்லோட் அண்ட் செலக்ட் இமேஜ்னு 2 ஆப்ஷன்ஸ் இருக்கும். அப்லோட் அப்படிங்கிறது உங்களுடைய சிஸ்டம்ல இருந்து அப்லோட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி அவைலபிளாக நீங்கள் டிசைன் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. எதுவுமே எங்கிட்ட இல்லை அப்படின்னா இந்த செலக்ட் இமேஜ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா செலக்ட் இமேஜஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். இந்த கேலரியில் நீங்கள் வேணுங்கிற இமேஜஸ் சூஸ் பண்ணிக்கலாம். இப்படி ஜஸ்ட் அது மேலே கிளிக் பண்ணிங்கன்னா ப்ளூ கலரில் ஹைலைட் ஆகும். தென் அதை செலக்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா செலக்ட் ஆகிக்கும். அது மட்டும் இல்லை, நீங்கள் யூஆர்எல் இருந்து சர்ச் பண்ணிக்கலாம்.
அல்லது கூகுள் சர்ச் யூஸ் பண்ணி இமேஜ் எடுத்துக்கலாம். ஆல்பம்ஸில் வச்சுருந்தீங்கன்னா உங்கள் இமேஜ் எடுத்துக்கலாம். கூகுள் டிரைவ் ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணி உங்களோட இமேஜ் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி என்ன வேணுமோ ஆப்ஷன்ஸ் நீங்கள் அவைலபிளாக இருக்குது, யூஸ் பண்ணிக்கலாம். நான் ரேண்டமாக ஒரு பிக்சர் சூஸ் பண்ணிக்கிறேன். தென் செலக்ட் கொடுங்க. உங்களுடைய பேக்ரவுண்ட் இமேஜ் சேஞ்ச் ஆகிடுச்சு. உங்களுடைய பேனர் இமேஜ் இன்னும் பிரைட் ஆகணும்னா இந்த பாட்டம் ரைட் கார்னரில் இந்த ஸ்டார் ஐக்கான் இருக்குது பாருங்கள், இதை கிளிக் பண்ணிங்கன்னா இன்னும் பிரைட்னஸ் வந்து அதிகமாகும். இது கொஞ்சம் சூட்டாக இல்லை அப்படிங்கிறதுனால அகைன் அதைவே கிளிக் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் டிம் ஆகிடும். எனக்கு இந்த டிஃபால்ட் கேலரியிலேருந்து இமேஜஸ் வேணாம், நானே ஓனாக க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் அதுக்கும் ஃப்ரீயாக வெப்சைட்ஸ் இருக்குது. www.canva.com அடிச்சிங்கன்னா நீங்கள் ஃப்ரீயாக லோகோ, உங்களுடைய பேனர் எது வேணாலும் அங்கே க்ரியேட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் உங்களுடைய சைட் நேம், அதாவது உங்கள் பிஸ்னஸ் நேம் அங்கே உள்ளே இன்சர்ட் பண்ணிங்க அப்படின்னா நிறைய லோகோஸ் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும் உங்கள் நேம் கூட. அதில் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணிவிட்டு உங்கள் சிஸ்டமில் சேவ் பண்ணி வச்சுட்டு கூட இங்கே அப்லோட் அப்படிங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய ப்ரிவ்யூ எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். இங்கே மேலே இந்த ஐக்கான் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய ப்ரிவ்யூ விசிபிள் ஆகும். நம்ம ஜஸ்ட் பேனரோடைய ஸ்டைலை மட்டும்தான் சேஞ்ச் பண்ணியிருக்கோம், அதனால் வியூ இப்படி தான் இருக்கும். இங்கே கீழே 3 ஆப்ஷன்ஸ் இருக்குது. லாஸ்ட் ஆப்ஷன் வந்து உங்களோட சிஸ்டம் வியூ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது. செகண்ட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் டேப்லெட்டில் எப்படி வியூ ஆகும் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட மொபைலோட வியூ எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். இங்கே பாருங்கள், மேத்தமெட்டிக்ஸ் நான் கொடுத்த எஸ் வந்து கீழே வந்து லிஸ்ட் ஆகுது. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் இந்த வேர்டை அட்ஜஸ்ட் பண்ணணும்னு அர்த்தம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டைட்டில் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு பேக் போகும். தென் உங்களுடைய டைட்டில் செலெக்ஷனில் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா சைடில் இன்சர்ட், பேஜஸ், தீம்ஸ்ன்னு சொல்லிட்டு 3 ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதில் தீம்ஸை செலக்ட் பண்ணோம் அப்படின்னா இப்போதைக்கு நமக்கு சிம்பிளில் இருக்குது. இங்கே நிறைய ஆப்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது. நம்ம அரிஸ்டாட்டில் மாற்றி பார்ப்போம். ஓகே, இது ஃபிட் ஆகும்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் ப்ரிவ்யூ பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் மொபைல் வியூ வந்து செட் ஆகிடுச்சு. இந்த மாதிரி தீம்ஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். தென் அகைன் பேக் கொடுக்குறேன். நீங்கள் கலர்ஸ் வேணும்னா இங்கே சூஸ் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நான் க்ரீன் சூஸ் பண்ணுறேன் அப்படின்னா அண்டர்லைன் பார்த்தீங்கன்னா க்ரீனில் ஆகுது, வயலட், இந்த மாதிரி நீங்கள் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் கொடுத்துக்கலாம். எந்த கலரும் பிடிக்கல அப்படின்னா இந்த மாதிரி ஃபில் ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணி என்ன கலர் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணும் பொழுது அது ஆட்டோமேட்டிக்காக அங்கே சேஞ்ச் ஆகிக்கும். இது போல் டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் அந்த சேஞ்சஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. தென் நம்ம இன்சர்ட்டில் இருக்கிற ஆப்ஷன்ஸ் எப்படி இன்சர்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நீங்கள் எந்த ஒரு வெப்சைட் சர்ச் பண்ணிங்கனாலும் சரி நிறைய பட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இப்படி ஹோம் பேஜ் ஓப்பன் பண்ணிங்கன்னா இங்கே நிறைய பட்டன்ஸ் இருக்கும். என்ன ப்ராடக்ட் வேணுமோ அந்த பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் அதில் சர்ச் பண்ணுவீங்க இல்லையா, அது போல் இங்கேயும் நம்ம நிறைய பட்டன்ஸ் இன்சர்ட் பண்ணிக்கலாம். பேஜஸ் பட்டன் இன்சர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நாம் ஒரு டிவைடர் யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் டிவைடர்னு கிளிக் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு டிவைடர் ஓப்பன் ஆகும், பார்க்குறதுக்கு கொஞ்சம் நீட்டாக இருக்கும். பேஜஸ் ஆட் பண்ணுறதுக்கு இங்கே செகண்ட் ஆப்ஷன் பேஜஸ் சூஸ் பண்ணிக்கோங்க. கீழே ப்ளஸ் கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 ஆப்ஷன் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து லிங்க் அண்ட் செகண்ட் ஒன் வந்து நியூ பேஜ். நம்ம நியூ பேஜ் சூஸ் பண்ணிப்போம். பேசிக்காக எல்லா வெப்சைட்ஸ்லேயும் காண்டாக்ட் கொடுத்துருப்பாங்க. தென் அவங்கள பற்றின இன்ஃபர்மேஷன் அபவுட் கொடுத்துருப்பாங்க. அது போல் நாம் இங்கே 2 க்ரியேட் பண்ணிக்கலாம். நான் இப்போ நியூ பேஜுக்கு காண்டாக்ட்னு சொல்லிட்டு நேம் வைக்கிறேன். நியூ பேஜாக க்ரியேட் பண்ணுறோம். தென் டன் கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஹோம் பேஜ் தான் ஆல்ரெடி இருந்தது டிஃபால்ட்டாக, அதனால் ஹோம்னு டிஸ்பிளே ஆகாமல் இருந்தது. பட் இப்போ நம்ம காண்டாக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேஜ் ஆட் பண்ணிட்டோம். ஸோ ஹோம் அண்ட் காண்டாக்ட்னு 2 பேஜஸ் காமிக்குது. இப்போ ஹோம் கொடுத்தீங்கன்னா ஹோம் பேஜ் நம்ம வந்து வியூ பண்ணிக்கலாம். காண்டாக்ட் கொடுத்தீங்கன்னா காண்டாக்ட் பேஜ் வியூ பண்ணிக்கலாம். நம்ம எந்த டிசைனும் நம்ம வந்து பண்ணலை, அதனால் அதே பேஜஸோட இமேஜ் அப்படி இங்கே டிஸ்பிளே ஆகுது. இங்கே வேணும்னாலும் நீங்கள் இமேஜ் வந்து செட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 5 பேஜஸ் இது போல் க்ரியேட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு நேவிகேஷன் பட்டன் இந்த டாப்பில் வேணாம், அந்த சைடில் நம்ம லைன்ஸ்குள்ளே வேணும்னு நினச்சிங்கன்னா அதையும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கு செட்டிங்ஸில் போய்க்கோங்க. செட்டிங்ஸில் இங்கே டாப் மோட் டிஃபால்ட்டாக இருக்குது, நீங்கள் சைடுன்னு சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அது வந்து இன்விசிபிளாக இருக்கும். இப்போ இந்த 3 லைன்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த சேம் நேவிகேஷன் பட்டன்ஸ் இங்கே லிஸ்ட் ஆகும். நான் எகைன் டாப் மோட்லேயே வச்சுக்கிறேன். தென் செகண்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கலர், அதாவது நேவிகேஷன் பாரோட கலர் வந்து டிரான்ஸ்பரண்ட்டில் இருக்குது. நாம் கொடுத்த பேக்ரவுண்ட் இமேஜோட சிங்காக இருக்குது. வேறு கலர் வேணும்னாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நம்ம பிளாக் கொடுக்குறேன். இங்கே பேக்ரவுண்ட் உங்களுக்கு தெரியுது பாருங்கள், பிளாக் கலரில் சேஞ்ச் ஆகிருக்கு. இல்லை நீங்கள் ஒயிட் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது ஒயிட்டாக சேஞ்ச் ஆகிடும். உங்களுக்கு டிரான்ஸ்பரண்ட்டே பிடிச்சிருக்கு அப்படின்னா டிரான்ஸ்பரண்ட்லேயே விட்டுடலாம். பேனருடைய சைஸ் அட்ஜஸ்ட் பண்ணணுன்னாலும் இங்கே ஆப்ஷன் இருக்குது. ஹெடர் டைப் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க. இதில் உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ டைட்டில் ஒன்லி அப்படிங்கிறத சூஸ் பண்ணிங்கன்னா நமக்கு அந்த பேனர் இன்விசிபிள் ஆகி ஜஸ்ட் இந்த மாதிரி டைட்டில் மட்டும்தான் இருக்கும். இல்லை நம்ம வந்து செகண்ட் ஆப்ஷன் பேனர்னு சூஸ் பண்ணுறோன்னா ஆஸ் யூஷுவல் ஆல்ரெடி என்ன இருந்ததோ அந்த மாதிரி வியூ ஆகும். லார்ஜ் பேனர் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி என்லார்ஜ் ஆகும். கவர் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபுல் பேஜுமே கவர் ஆகும். இப்போ நான் உங்களுக்கு ப்ரிவ்யூ காமிக்கிறேன் பாருங்கள். இங்கே ப்ரிவ்யூ கொடுங்க.
உங்களோட மொபைல் வியூவில் இந்த மாதிரி தான் ப்ரிவ்யூ ஆகும். மொபைல் அப்படிங்கிறதுனால டீஃபால்ட்டாக 3 லைன்ஸ் ஃப்ரேம் ஆகிருக்கு. அதில் போயிட்டு நீங்கள் என்னென்ன நேவிகேஷன் பட்டன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணிக்கலாம். பிஸ்னஸ்க்காக வெப்சைட் உருவாக்குறீங்க அப்படின்னா உங்களோட ஃபஸ்ட்டு பேஜ் என்ன பிஸ்னஸோ அதனோட இமேஜை வந்து நீங்கள் இந்த மாதிரி ஃபுல் கவர் பண்ணி கூட நீங்கள் மேக் பண்ணிக்கலாம். நான் பேக் போயிட்டு நான் ஆஸ் யூஷுவல் பேனர் வியூவை செட் பண்ணிக்கிறேன். ஹெடர் டைப்பில் பேனர் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். பாட்டம் ஆஃப் த ஸ்க்ரீனில் ஆட் ஃபுட்டர் கொடுத்தீங்கன்னா இங்கே ஃபுட்டர் ஆட் பண்ணிக்கலாம். உங்கள் வெப்சைட்டுக்கு என்ன ஃபுட்டர் கொடுக்க விரும்புகிறீங்களோ அந்த ஃபுட்டர் கொடுத்துட்டு இந்த மாதிரி பேசிக் ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த 3 டாட்ஸில் ஸ்ட்ரைக் த்ரோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த சோல்ட் அவுட்டுன்னு போட்டு அமேசான்லையெல்லாம் ஒரு ப்ராடக்ட் சேல்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னா நமக்கு விசிபிள் ஆகும் இல்லைங்களா? அந்த மாதிரி இந்த ஸ்ட்ரைக் த்ரோ யூஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் கொடுத்த அந்த வேர்ட் செலக்ட் பண்ண வேர்ட் வந்து ஸ்ட்ரைக் ஆகிடும். நான் அகைன் அதையே ரிமூவ் பண்ணிடுறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஃபுட்டர் ஆட் பண்ணியாச்சு. ஒன் மோர் திங், நீங்கள் இங்கே கோட் ஃபார்மேட் வேணும்னாலும் இன்சர்ட் பண்ணிக்கலாம், லிங்க் வேணுனாலும் இன்சர்ட் பண்ணிக்கலாம், லிஸ்ட் வியூ என்ன வேணாலும் ஃபுட்டரில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு பேஜில் எப்படி சப் பேஜ் ஆட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். பேஜஸ் சூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஆல்ரெடி லிஸ்ட் பண்ணியிருக்கிற பேஜஸ் எல்லாம் விசிபிள் ஆகும். இந்த பேஜுக்கு அகைன்ஸ்டாக பார்த்தீங்கன்னா 3 டாட்ஸ் இருக்கும். சப்போஸ் இந்த கான்டாக்ட் அப்படிங்கிற பேஜுக்கு எனக்கு சப் பேஜ் ஆட் பண்ணணும் அப்படின்னா ஆட் சப் பேஜ் அப்படின்னு கொடுத்துட்டு கான்டாக்ட் ஆஃபீஸ் அப்படின்னு நீங்கள் கொடுத்துக்கலாம். கான்டாக்டில் ஆஃபீஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு சப் பேஜ் க்ரியேட் ஆகிடுச்சு. ஒன் மோர் பேஜ் சப் பேஜ் நீங்கள் ஆட் பண்ணணுன்னாலும் அகைன் ஆட் சப் பேஜ் கொடுத்துட்டு ஹோம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னா இன்னொரு சப் பேஜ் க்ரியேட் ஆகிடும். டன் கொடுத்துருங்க. கான்டாக்ட் பேஜில் 2 சப் பேஜஸ் க்ரியேட் பண்ணியாச்சு, ஆஃபீஸ் அண்ட் ஹோம். இந்த சப் பேஜுக்குள்ளே நீங்கள் அகைன் சப் பேஜ் ஆட் பண்ணணும் அப்படின்னா சப் பேஜ் ஆட் சப் பேஜ் கொடுத்துக்கலாம். அதை சப் பேஜ் கூட நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். உங்கள் நேவிகேஷன் பார் இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ அந்த கான்டாக்டில் ஒரு ட்ராப் டவுன் ஆரோ ஆட் ஆகிருக்கும். நீங்கள் அது மேலே மூவ் பண்ணிங்கனாவே ஆஃபீஸ் அண்ட் ஹோம்னு 2 சப் பேஜஸ் வியூ ஆகுது. ஆஃபீஸ் கிளிக் பண்ணிங்கன்னா ஆஃபீஸ்னு ஒரு சப் பேஜ் க்ரியேட் ஆகிருக்கும். ஹோம் அப்படின்னு இன்னொரு சப் பேஜும் க்ரியேட் ஆகிருக்கும். பேஜஸ் அண்ட் தீம்ஸ் நம்ம பார்த்துட்டோம். இனி நெக்ஸ்ட் இன்சர்ட் தான் இருக்குது. இன்சர்ட் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் கொலாப்சியல் டெக்ஸ்ட் எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி 2 டெக்ஸ்ட் பாக்ஸஸ் ஓப்பன் ஆகும். ஃபஸ்ட் பாக்ஸில் உங்களுடைய டெக்ஸ்ட் அதாவது டைட்டில் கொடுத்துக்கோங்க. செகண்ட் பாக்ஸில் அந்த டைட்டில் ரிலேட்டடாக இன்ஃபர்மேஷனை ஃபில் பண்ணிக்கலாம். நான் டைட்டிலில் விஷன் அண்ட் மிஷன் கொடுத்துருக்கேன். இப்போ போல்டு வேணும்னா நீங்கள் போல்டு கொடுத்துக்கலாம். ஹெட்டிங் அப்படின்னு ஆப்ஷன் சூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து எந்த ஹெட்டிங் ஆப்ஷன் வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். தென் இந்த செகண்ட் பாக்ஸில் அந்த விஷன் அண்ட் மிஷன் ரிலேட்டடாக இன்ஃபர்மேஷனை ஃபில் பண்ணிக்கோங்க. தென் சைடில் பாருங்கள், இங்கே வந்து பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி 4 ஆப்ஷன்ஸ் இருக்கும். நீங்கள் டிஃபால்ட்டாக என்ன கலர் வந்து தீம்ஸில் செலக்ட் பண்ணிங்களோ அதனோட ஷேடோ தான் இங்கே இருக்கும். லைட் அண்ட் டார்க் ஷேடோ இருக்கும். ரெகுலர் அப்படிங்கிறது நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது. இதை எம்பசிஸ் அப்படின்னு கொடுக்குறீங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ணுற கலரோடைய ஷேடோ இங்கே தெரியும். இந்த ட்ராப் டவுனை கிளிக் பண்ணிங்கன்னா என்லார்ஜ் ஆகி நீங்கள் என்ன கொடுத்தீங்களோ அதை ரீட் பண்ணிக்கலாம். ப்ளூ ஷேடோ வேணாம் அப்படின்னா நீங்கள் உங்களோட தீம்ஸில் போயிட்டு இங்கே டிக்காக இருக்குது பாருங்கள், இந்த கலரோட ஷேடோ தான் அங்கே நமக்கு செலக்ட் ஆகுது. இங்கே பாருங்கள், நான் சேஞ்ச் பண்ணுறேன். இப்போ பிங்க் கொடுக்குறேன் அப்படின்னா வந்து அது வந்து பிங்க் கலரில் சேஞ்ச் ஆகுது பாருங்கள். இல்லை இங்கே கீழே இருக்கிற ஆப்ஷன் ஏதாவது எல்லோ சூஸ் பண்ணுறீங்கன்னா அது எல்லோ கலரில் சேஞ்ச் ஆகுது மேலே. அதே மாதிரி ரெட் கொடுக்குறீங்கன்னா ரெட் கலரில் சேஞ்ச் ஆகுது. இப்படி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஏற்கனவே இருக்கிற கலரையே அப்படி சூஸ் பண்ணிக்கிறேன். தென் இது போல் 2 more கொலாப்சியல் டெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். 4 கொலாப்சியல் டெக்ஸ்ட் நான் ஆட் பண்ணிவிட்டேன். இந்த கொலாப்சியல் டெக்ஸ்ட்டில் என்ன வந்து யூசேஜ்னு பார்த்தீங்கன்னா ஒரு லென்த்தி எக்ஸ்பிரஷனை இந்த சிங்கிள் அதாவது இந்த டைட்டில்குள்ளே நம்ம ஹைட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த ட்ராப் டவுன் ஏரோவை கிளிக் பண்ணிங்கன்னா அது என்லார்ஜ் ஆகிட்டு அதனுடைய டீட்டெயில்ஸை நம்ம வியூ பண்ணி படிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வேணும்னா ட்ராப் டவுன் கிளிக் பண்ணிக்கணும். அதனுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் நமக்கு வியூ ஆகும். இப்போ நம்ம ப்ரிவ்யூ பார்த்துடலாம். ப்ரிவ்யூ கொடுங்க. கொலாப்சியல் டெக்ஸ்ட் இந்த மாதிரி தான் வியூ ஆகும். விஷன் அண்ட் மிஷன் பற்றி படிக்கணும் அப்படின்னா இந்த ட்ராப் டவுன் ஏரோவை கிளிக் பண்ணிங்கன்னா என்லார்ஜ் ஆகிட்டு அதனுடைய டீட்டெயில்ஸை நம்ம ரீட் பண்ணிக்கலாம். இப்போ வேணாம் அப்படின்னா நீங்கள் இதை ஆஃப் பண்ணிக்கலாம். இதுதான் அதனுடைய யூசேஜ். நெக்ஸ்ட் டூல் டேபிள் ஆஃப் கண்டென்ட்ஸ். இதை யூஸ் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு மேலே இன்சர்ட்டு கீழே இருக்கிற டெக்ஸ்ட் பாக்ஸ் சூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். அதில் உங்களுக்கு வேணுங்கிறத டைப் பண்ணிக்கோங்க. ஹெட்டிங்கோட நார்மல் டெக்ஸ்ட்டில் டைப் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட ஹெட்டிங் சூஸ் பண்ணிவிட்டு இங்கே மேலே இந்த ட்ராப் டவுன் யூஸ் பண்ணிவிட்டு இந்த ஆப்ஷன்ஸில் ஏதாவது ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அப்போ தான் இது வந்து டேபிள் ஆஃப் கண்டென்ட்ஸில் லிஸ்ட் ஆகும். நான் ஃபார் எக்ஸாம்பிள் ஹெட்டிங்னு கொடுக்குறேன். செகண்ட் ஒன் சூஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் சப் ஹெட்டிங் கொடுக்குறேன். இதே மாதிரி கீழே மேத்தமெட்டிக்ஸ் ஹெட்டிங் கொடுத்துருக்கேன். செகண்ட் மேத்தமெட்டிக்ஸ் சப் ஹெட்டிங் கொடுத்துருக்கேன். நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு 2 ஹெட்டிங்ஸ் அண்ட் சப் ஹெட்டிங்ஸ் தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஒரு 20 ஹெட்டிங்ஸ் அண்ட் சப் ஹெட்டிங்ஸ் கொடுக்கலாம். அது மோர் தென் 20யும் நீங்கள் கொடுக்கலாம். தென் எல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு டெக்ஸ்ட் பாக்ஸில்
தென் இங்கே கீழே வந்து டேபிள் ஆஃப் கண்டென்ட்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். இப்போ மேலே பாருங்கள் அது ஆட் ஆகிடுது ஆட்டோமேட்டிக்காக. நீங்கள் என்னெல்லாம் ஹெட்டிங்ஸ் அண்ட் சப் ஹெட்டிங்ஸ்னு நீங்கள் சூஸ் பண்ணீங்களோ, டைட்டில் அந்த ஆப்ஷனில் சூஸ் பண்ணீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு டேபிள் ஆஃப் கண்டென்ட்ஸில் லிஸ்ட் ஆகிடும். ரிவ்யூ பார்க்கலாம். மொபைல் வியூ இப்படி தான் ஓப்பன் ஆகும். இப்போ உங்களுக்கு வந்து இந்த விசன் அப்படிங்கிற இடத்துக்கு போகணும் அப்படின்னா ஜஸ்ட் இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா அந்த விசன்கிற இடத்துக்கு அது கொண்டு போய் விட்டுரும். நம்ம எப்படி புக் மார்க் கொடுப்போம் டாக்ஸ் எல்லாம் அது போல தான் இங்கே. நம்ம இதே வந்து 20 ஹெட்டிங்ஸ் இருக்குது அப்படின்னா நான் ஜஸ்ட் என்ன பண்ணணும்னா ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு அந்த 20th ஹெட்டிங்க்கு நம்ம போகணும். ஆனால் இந்த மாதிரி டேபிள் ஆஃப் கண்டென்ட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டோம்னா ஜஸ்ட் இந்த லிங்க்கை கிளிக் பண்ணிட்டோம்னா அந்த டேரெக்டாக அது எங்கே இருக்கோ அந்த இடத்துக்கு கொண்டுட்டு போய் நம்மளை ரீட் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிவிடும். டிலீட் பண்ணிடுறேன். உங்களுக்கு சொல்கிறதுக்காக தான் அதை நான் இன்சர்ட் பண்ணினேன். நெக்ஸ்ட் ஆப்ஷன் இமேஜ் கரசல். நம்ம வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா உங்களோட ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் ஹோம் பேஜில் அப்படியே ஃபோட்டோவாக ஸ்க்ரோல் ஆகிட்டே இருக்கும். அது மாதிரி உங்கள் வெப்சைட்டுக்கு எப்படி உங்களோட ஆக்டிவிட்டி ஃபோட்டோஸை இன்சர்ட் பண்ணிக்கிறது, அதுக்காக இந்த ஆப்ஷனை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இமேஜ் கரசலை கிளிக் பண்ணுறேன். இதுக்கு மோர் தென் 1 ஃபோட்டோ சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியும். இந்த ப்ளஸ் கிளிக் பண்ணிங்கன்னா 2 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. வெப்சைட்டில் இருந்து கூட நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். நான் செலக்ட் இமேஜ் கொடுக்குறேன். ட்ரைவில் இமேஜஸ் இருந்தது அப்படின்னா நீங்கள் ட்ரைவ்லேருந்து சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை URL மூலிமா லிங்க் பண்ணிக்கலாம். உங்களோட கூகுள் ஃபோட்டோஸில் இருந்ததுனாலும் நீங்கள் இங்கேருந்து எடுத்துக்கலாம். நிறைய ஆப்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது. நான் ஜஸ்ட் ஒரு வெப்சைட்லேருந்து நான் இமேஜ் சர்ச் பண்ணுறேன். ராமானுஜன் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணால் அவரோட இமேஜ் எல்லாம் நமக்கு டிஸ்பிளே ஆகுது. ஏதோ ஒன்று டிஃபால்ட்டாக செலக்ட் பண்ணிவிட்டு இன்சர்ட்னு கொடுத்தோன்னா இன்சர்ட் ஆகிடும். தென் செகண்ட் ஆப்ஷன் அப்லோட் இமேஜ்னு சொல்லிட்டு நான் என் சிஸ்டத்துலேருந்து 2-3 இமேஜஸ் அப்லோட் பண்ணிக்கிறேன். லாஸ்ட் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஓப்பன் கொடுங்க. எல்லாமே அப்லோட் ஆகிடுச்சு. தென் இன்சர்ட் கொடுங்க. இந்த இமேஜ் கரசலில் இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் ஒரு செட்டிங்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணணும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா மேலே செட்டிங்ஸில் 2 ஆப்ஷன் டிஃபால்ட்டாக எனபிள் இருக்கும். ஸோ டாட்ஸ் கீழே டாட்ஸ் இங்கே நமக்கு தெரியுதுல்லமா, அந்த டாட்ஸ் வந்து ஷோ ஆகும். ஷோ கேப்ஷன்ஸ் அப்படிங்கிறது நம்ம மேலே கேப்ஷன்ஸ் கொடுத்துக்கலாம். ஆட்டோ ஸ்டார்ட் கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் அந்த ஏரோ மார்க் உங்களுக்கு எனேபிள் ஆகும். அதே மாதிரி எவ்வளோ ஸ்பீடில் வந்து அது மூவ் ஆகிட்டு இருக்கணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் இங்கே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகணும் அப்படின்னா இங்கே ஃபாஸ்ட் கொடுத்துக்கோங்க. இல்லை இதில் எந்த ஆப்ஷன் உங்களுக்கு வேணுமோ அதை சூஸ் பண்ணிவிட்டு அப்டேட் கொடுத்துக்கோங்க. இமேஜை வந்து நீங்கள் இந்த மாதிரி மூவ் பண்ணி சைஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். தென் ப்ரிவ்யூ செக் பண்ணி பார்ப்போம். உங்களோட மொபைல் வியூ ஓப்பன் ஆகுது. இந்த மாதிரி தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக அந்த பிக்சர் வந்து சேஞ்ச் ஆகுது பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். உங்களோட பிஸ்னஸ்க்கான ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் நீங்கள் இந்த மாதிரி அப்டேட் பண்ணிட்டீங்கன்னா வியூவர்ஸ்க்கு நல்லா என்ன மாதிரி வந்து மூவ்மெண்ட் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுப்பாங்க. இதுவே உங்கள் டேப்லெட் வியூவில் பார்க்கணுன்னா இப்படி கொடுத்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த பட்டன் ஆப்ஷன் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்காக நான் இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம் பேஜ் நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இந்த இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம் அப்ளை பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் ஒரு ஃபார்ம் வந்து கூகுளில் க்ரியேட் பண்ணிவிட்டு அதை வந்து இங்கே பட்டனாக செட் பண்ணிக்கிறேன். நீங்களும் உங்கள் பிஸ்னஸ்க்காக என்கொயரி ஃபார்ம், சர்வே ஃபார்ம் கூட நீங்கள் அந்த மாதிரி கூகுள் ஃபார்ம்ஸில் க்ரியேட் பண்ணிவிட்டு இந்த பட்டனில் லிங்க் கொடுத்துட்டிங்கன்னா ஜஸ்ட் கிளிக் பண்ணாங்கன்னா அந்த ஃபார்ம் அவங்க ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நேம் கேட்கும். நேம் கொடுத்துடலாம். நான் டீச்சிங் லைனுங்கிறனால ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அப்ளை ஹியர்னு பட்டன் கொடுக்குறேன். நீங்கள் பிஸ்னஸ் மேனாக இருந்தீங்கன்னா என்கொயரி அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தகுந்த மாதிரி பட்டனுக்கு நேம் கொடுத்துக்கோங்க. லிங்க்னு கேட்குது. இப்போ நீங்கள் கூகுள் ஃபார்ம் ஆல்ரெடி க்ரியேட் பண்ணியிருந்தீங்கன்னா அதனோட லிங்க் இங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு இன்சர்ட் கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஒரு ஃபார்ம் க்ரியேட் பண்ணுவோம். அதுக்கு நியூ டேப் ஓப்பன் பண்ணிவிட்டு forms.google.comனு டைப் பண்ணுங்கள். நீங்கள் எந்த ஒரு அப்ளிகேஷன் யூஸ் பண்ணணுன்னாலும் இந்த google.com அப்படிங்கிறது காமன் எக்ஸ்டென்ஷன். என்ன அப்ளிகேஷன் நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்களோ அந்த நேம் இங்கே கொடுத்துக்கணும். நம்ம ஆல்ரெடி க்ரியேட் பண்ண ஃபார்ம்ஸ் எல்லாம் இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி லிஸ்ட் ஆகும். அதுலேருந்து ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணுறதுனால யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எப்படி பிளாங்காக க்ரியேட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். பிளாங்க் ஃபார்ம் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபார்முக்கு ஒரு நேம் கொடுத்துருவோம். டெஸ்கிரிப்ஷன் ஆப்ஷனல் நீங்கள் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஃபார்ம் க்ரியேட் பண்ணுறது ரொம்ப சிம்பிள் தான். ஃபஸ்ட்டு வந்து அன்டைட்டில்டு கொஷனில் நான் நேம்னு கொடுக்குறேன். இங்கே மல்டிபிள் சாய்ஸ் நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கொஷின்ஸ் இருக்குது. நம்ம இதில் எல்லா ஆப்ஷனையும் யூஸ் பண்ணிக்கலாம். நமக்கு ஜஸ்ட் வந்து நேம் அப்படிங்கிறது வந்து ஷார்ட் ஆன்சர் கொஷின் அப்படிங்கிறது கூகுள் ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகிக்கும். இங்கே டைப் பண்ணுறோம் பாருங்கள். நேம்னு கொடுப்போம். ஆட்டோமேட்டிக்காக அங்கே பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஆன்சர்னு அதுவே சேஞ்ச் பண்ணிக்குது. நம்ம எல்லா கொஷின்ஸுமே மேண்டேட்ரி பண்ணிடலாம். அதுக்காக இந்த பட்டனை எனேபிள் பண்ணி விட்டுருங்க. மொபைல் நம்பர், இமெயில் ஐடி எல்லாமே ஷார்ட் ஆன்சர் டைப் கொஷின் தான். நம்ம டியூப்ளிகேட் எடுத்துக்கலாம். இப்படி கீழே டியூப்ளிகேட் கொடுத்தீங்கன்னா அதோட டியூப்ளிகேட் கிரியேட் ஆகிக்கும். நம்ம அதை மட்டும் சேஞ்ச் பண்ணால் போதும். நான் ஸ்டூடெண்ட் இன்ஃபர்மேஷனுங்கிறது அப்ளிகன்ட் டீட்டெயில்ஸ்னு கொஞ்சம் மாடிஃபை பண்ணிட்டேன். இங்கே பாருங்கள் தேவையான டீட்டெயில்ஸ், அவங்களோட நேம், காண்டாக்ட் நம்பர், இமெயில் ஐடி, நமக்கு தேவையான இன்ஃபர்மேஷன், அவங்ககிட்ட இருந்து நமக்கு என்ன இன்ஃபர்மேஷன் வேணுமோ அதெல்லாம் நம்ம இங்கே ஃபில் பண்ணி ஒரு கொஸ்டினரியை ஃப்ரேம் பண்ணிக்கலாம். நீங்கள் பிஸ்னஸ் மேனாக இருந்தீங்கன்னா
ஹவு many ஆர்டர்ஸ் இன் விச் ப்ராடக்ட் அப்படிங்கிற மாதிரி கொடுத்து எந்த ப்ராடக்ட்டில் எவ்வளோ ஆர்டர் வேணும் அப்படிங்கிற கொஷின்ஸ் நீங்கள் கொடுத்துட்டு அவங்களோட காண்டாக்ட் நம்பரை இந்த மாதிரி நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கலாம். ஆனால் அமேசான் மாதிரி நம்ம வந்து இங்கே டைரெக்டாக வந்து பேமெண்ட் எல்லாம் பண்ண முடியாது. ஜஸ்ட் வந்து யாரெல்லாம் அப்ரோச் பண்ணுறாங்க அப்படிங்கிற லிஸ்ட்டு கலெக்ட் பண்ணிவிட்டு த்ரூ ஃபோன் வழியாக நம்ம டீல் பேசிக்கலாம். எல்லா கொஷின்ஸுமே நான் கம்பல்சரி பண்ணியிருக்கேன். இந்த ரெட் கலர் ஸ்டார் இருக்குது அப்படின்னா இந்த கொஷினுக்கு அவங்க ஆன்சர் பண்ணால் மட்டும்தான் அந்த ஃபார்மை சப்மிட் பண்ண முடியும். இந்த ஃபார்மோட ப்ரிவியூ நீங்கள் பார்க்கணுன்னா இங்கே மேலே ப்ரிவியூ ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ஃபார்ம் இப்படி தான் வியூவர்ஸ்க்கு வந்து வியூ ஆகும். அவங்க இதை ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணாங்கன்னா அவங்க ரெஸ்பான்சஸ் அப்படிங்கிறதையும் நம்ம இந்த ஃபார்ம்குள்ளேயே பார்த்துக்க முடியும். இந்த ரெஸ்பான்சஸ் டேப் இருக்குங்களவா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் அவங்க யாரெல்லாம் ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். இப்போ தான் ஃபார்ம் க்ரியேட் பண்ணியிருக்கோம், அதனால் 0 ரெஸ்பான்சஸ்ன்னு இருக்குது. இப்போ நீங்கள் இந்த சைடில் இருக்கிற அந்த ஸ்ப்ரெட் சீட்டை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஒரு 10 மெம்பர்ஸ் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்காங்கன்னா அந்த 10 மெம்பர்ஸும் எக்ஸல் சீட்டில் கூகுளே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு லிஸ்ட் பண்ணி கொடுத்துரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபார்ம் நம்ம பட்டனில் எப்படி இன்சர்ட் பண்ணுறது அப்படிங்கிறது இங்கே மேலே யூஆர்எல் இருக்கல்லவா, இதை கிளிக் பண்ணியும் நீங்கள் அங்கே கொண்டுட்டு போய் பேஸ்ட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா இந்த சென்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே கீழே வந்து உங்களுக்கு ஒரு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. த்ரோ இமெயில் ஆர் லிங்க் எம்பெட் இந்த மாதிரி ஃபார்மேட் கொடுத்துருப்பாங்க. இப்போ நம்ம வந்து லிங்க் பண்ணணும். அந்த லிங்க் ஆப்ஷன் யூஸ் பண்ணிட்டோம்னா அந்த லிங்க் இங்கே கீழே வந்து டிஸ்பிளே ஆகுது. இதை வந்து நம்ம லென்த்தியாக இருக்குது ஷார்டன் பண்ணணும் அப்படின்னா இங்கே கீழே இந்த பாக்ஸை செக்இன் பண்ணிக்கோங்க. அது உங்களுக்கு ஷார்டன் ஆகிடும். இப்போ இந்த லிங்க்கை காப்பி பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அங்கே காப்பி பண்ண லிங்க்கை இங்கே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு இன்சர்ட்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான பட்டன் இங்கே க்ரியேட் ஆகிடும். இப்போ நம்ம ப்ரிவியூ பண்ணி பார்க்கலாம். மொபைல் வியூவில் பார்த்தீங்கன்னா அந்த பட்டன் இப்படி தான் இருக்கும். இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம்ஸ் வந்து அப்ளை பண்ணணும்னு நினச்சாங்க அப்படின்னா நம்ம வெப்சைட்டில் இங்கே அப்ளை ஹியர் அப்படிங்கிறது கிளிக் பண்ணாங்கன்னா டைரெக்டாக அந்த ஃபார்முக்கு அவங்கள கூட்டிகிட்டு போயிடும். நீங்கள் ஒரு பிஸ்னஸ் மேனாக இருந்தால் இங்கே ஒரு என்கொயரி ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு கூகுள் ஃபார்ம் ஆட் பண்ணியிருப்பீங்க. அதாவது எவ்வளோ ஆர்டர் வேணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கொஷின்ஸ் எல்லாம் ஆட் பண்ணியிருப்பீங்க. அது எங்கே போய் செக் பண்ணுறது அப்படின்னா உங்களுடைய ட்ரைவ், நீங்கள் எந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கீங்களோ அந்த ஜிமெயிலோட ட்ரைவை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் நீங்கள் கொடுத்த ஃபார்ம் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட ஃபார்ம் ஓப்பன் ஆகும். அதில் செகண்ட் ஆப்ஷன் ரெஸ்பான்சஸ் அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா ஆல்ரெடி 0ன்னு இருந்துச்சு. இப்போ நான் ஒரு 2 ஃபார்ம் சப்மிட் பண்ணதுனால 2ன்னு காமிக்குது. இங்கே பாருங்கள் உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் எப்படி வியூ ஆகுதுன்னு சொல்லிட்டு இங்கே நீங்கள் பார்த்துக்கலாம். உங்கள் ஃபோன் நம்பர் இங்கேருந்து பிக் பண்ணிவிட்டு நீங்கள் அவங்கள காண்டாக்ட் பண்ணிக்கலாம். இப்படி பார்க்குறக்கு உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா வந்து இந்த வியூ மாற்றிக்கலாம். அதுக்கு இங்கே மேலே வந்து க்ரீன் கலரில் ஒரு ப்ளஸ் இருக்குது பாருங்கள், ஸ்ப்ரெட்ஷீட், அந்த ஃபார்மை கிளிக் பண்ணிக்கோங்க. க்ரியேட் நியூ ஸ்ப்ரெட்ஷீட் அப்படின்னு கொடுத்துக்கலாம். சப்போஸ் நீங்கள் வந்து ஆல்ரெடி ஒரு ஃபார்ம் போஸ்ட் பண்ணிட்டீங்க, செகண்டாக அதில் சின்ன அப்டேட் பண்ணிவிட்டு ஃபார்ம் வந்து அகைன் மறுபடியும் ரீப்ளேஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இங்கே செலக்ட் எக்ஸிஸ்டிங் ஸ்ப்ரெட்ஷீட் கொடுத்துட்டிங்கன்னா அதில் ஆல்ரெடி இருந்த சீட்லேயே அப்டேட் ஆகிக்கும். இப்போ நான் க்ரியேட் நியூ ஸ்ப்ரெட்ஷீட்லேயே வச்சுட்டு க்ரியேட் கொடுக்குறேன். ஸ்டூடெண்ட்ஸ் டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி உங்களுக்கு விசிபிள் ஆகுது. நீங்கள் ஒரு பிஸ்னஸ் மேன் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கலெக்ட் பண்ணியிருப்பீங்க. அங்கே ஃபோன் நம்பரில் நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் எப்போ வேணாலும் இந்த சீட் எடுத்து பார்த்துக்கலாம். உங்கள் கூகுள் ட்ரைவில் தான் இது சேவ் ஆகிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் பிஸ்னஸ்க்கு இந்த பட்டன் எங்கெங்கே தேவைப்படுதோ அங்கெல்லாம் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு டிவைடர் ஆல்ரெடி சொல்லிட்டேன். டிவைடர் கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் பேஜில் இந்த மாதிரி ஒரு டிவைடர் ஓப்பன் ஆகும். நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பிளேஸ் ஹோல்டர். இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஹோல்டர் க்ரியேட் ஆகும். இந்த ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இதில் இருக்கிற ஆப்ஷன் ஏதாவது ஒன்று நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். அப்லோட் ஃப்ரம் யுவர் கம்ப்யூட்டர் அல்லது செலக்ட் ஃப்ரம் கூகுள் ஆர் ஃப்ரம் யுவர் கூகுள் ட்ரைவ், யூடியூப் சர்ச்சில் இருக்கிற வீடியோஸ், உங்கள் கேலண்டர், உங்கள் மேப். சப்போஸ் நீங்கள் பிஸ்னஸ் மேன் அப்படின்னா உங்கள் கடையோட லொக்கேஷனுக்கு இந்த மேப் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ இந்த மேப் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ஷாப், உங்கள் பிஸ்னஸ் எங்கே நீங்கள் லொக்கேட் பண்ணியிருக்கீங்களோ அந்த லொக்கேஷன் நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கோங்க. நான் எக்ஸாம்பிளுக்கு ஈரோடுன்னு கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு இங்கே பாருங்கள் மேப், ஈரோடு மேப் வந்து உங்களுக்கு வியூ ஆகுது. செலக்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அந்த மேப் வந்து இங்கே வந்து லொக்கேட் ஆகிடும். இந்த மாதிரி மேப் ஆட் பண்ணுறது உங்களுடைய காண்டாக்ட் பேஜில் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த லேஅவுட்ஸ் எல்லாம் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எல்லாமே சேம் தான். இப்போ உங்களுக்கு 1 பிக்சர் வித் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா வந்து இந்த லேஅவுட் சூஸ் பண்ணிக்கோங்க. 2 ஃபைல்ஸ் அதுக்கு பிலோவில் வந்து டீட்டெயில்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி லேஅவுட் சூஸ் பண்ணிக்கோங்க. எந்த மாதிரி நீங்கள் உங்களுடைய வெப்சைட்டில் ஃபிக்ஸ் பண்ண நினைக்கிறீங்களோ உங்கள் ஸ்டைலுக்கு தகுந்த மாதிரி இங்கே இருக்கிற லேஅவுட்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு இன்சர்ட் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் நாங்கள் 4 இருக்கிறத சூஸ் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இந்த ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு அப்லோட் ஃப்ரம் யூடியூப்னு கொடுக்குறேன். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சேனலே கிளிக் பண்ணுவோம். சேனலில் இருக்கிற வீடியோஸ் எல்லாம் லிஸ்ட் ஆகும். அந்த வீடியோஸை நாம் இங்கே அப்லோட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வீடியோ கிளிக் பண்ணிவிட்டு செலக்ட்னு கொடுக்குறேன். அந்த வீடியோ உங்களுக்கு இங்கே லோட் ஆகிடும். இதே போல் ரிமைனிங் வீடியோஸ் எல்லாம் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அலைன்மெண்ட் அதாவது ஃபார்மேட்டிங் பண்ணணுன்னாலும் செஞ்சுக்கலாம். நீங்கள் அந்த வேர்டை செலக்ட் பண்ணிவிட்டு போல்டு அல்லது இங்கே இருக்கிற ஃபாண்ட் சைஸில் எது வேணால் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது போல் நீங்கள் எவ்வளோ வீடியோஸ் வேணால் அப்லோட் பண்ணிக்கலாம்.
ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் ஒன் வீடியோ வித் டெக்ஸ்ட்னு செலக்ட் பண்ணுறேன். இந்த ப்ளஸ் கிளிக் பண்ணிவிட்டு நான் இப்போ யூடியூப்லேருந்து அப்லோட் பண்ணேன். நீங்கள் சப்போஸ் உங்களுக்கு வந்து அப்லோட் ஃப்ரம் யுவர் சிஸ்டம் அப்படின்னா இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எந்த ஆப்ஷனில் உங்களுடைய ஃபைல் வச்சுருக்கீங்களோ அந்த ஆப்ஷன்லேருந்து நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். அப்லோட் பண்ண ஃபைல் எதை பற்றினது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை இந்த பாக்ஸில் சைடில் டெக்ஸ்ட் மூலிமா நீங்கள் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் அப்லோட் பண்ணதோடைய டூப்ளிகேட் காப்பி உங்களுக்கு வேணும் அப்படின்னா இங்கே செகண்ட் ஆப்ஷன் இருக்குது. இதை நான் கொடுத்தேன் அப்படின்னா அப்படியே டிட்டோ அதனோட டூப்ளிகேட் கீழே கிரியேட் ஆகிடும். இது போல் நான் இப்போ டிலீட் கொடுத்துக்கிறேன். இந்த 4 ஆப்ஷன்ஸோட ஷார்ட்கட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்க்ரீன் மேலே உங்கள் கர்சரை எந்த இடத்துல உங்களுக்கு இன்சர்ட் பண்ணணுமோ அங்கே வச்சுட்டு டபுள் கிளிக் பண்ணுங்கள். அந்த 4 ஆப்ஷன்ஸும் இங்கே விசிபிள் ஆகும். இமேஜ் வேணும்னா இதை யூஸ் பண்ணிக்கோங்க. அப்லோட் ஃப்ரம் சிஸ்டம்னா இதை யூஸ் பண்ணிக்கோங்க. டிரைவ்லேருந்து அப்லோட் பண்ணணும்னா இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கோங்க. அல்லது எம்பெட் பண்ணணும் அப்படின்னா இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த எம்பெட் ஆப்ஷன் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு இந்த இடத்துல ஸ்க்ரீனில் எம்டி ஸ்க்ரீனில் டபுள் கிளிக் பண்ணி எம்பெட் பண்ணிக்கலாம். அல்லது இங்கே எம்பெட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கலாம். நான் இப்போ டபுள் கிளிக் பண்ணுறேன், எம்பெட் சூஸ் பண்ணுறேன், லிங்க் கேட்கும். அதுக்கு நீங்கள் கூகுள் டிரைவில் உங்கள் ஃபைலை வந்து இங்கே எம்பெட் பண்ணுறீங்க அப்படின்னா அதனுடைய லிங்க்கை காப்பி பண்ணிவிட்டு வந்து இங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு இன்சர்ட் பண்ணணும். அதுக்கு உங்கள் டிரைவ் போய்க்கோங்க. எந்த ஃபைலை நீங்கள் எடுக்கணுமோ அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ என்னோடய டிரைவில் நான் வந்து என்னோடய சிலபஸ் ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னா சிலபஸ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ 3rd செமஸ்டர் சிலபஸ் ஷேர் பண்ணணும் அப்படின்னா அந்த இடத்துக்கு போய்க்கோங்க. போயிட்டு இங்கே ஒரு ட்ராப் டவுன் இருக்கும். அந்த ட்ராப் டவுன் கிளிக் பண்ணிங்கன்னா கெட் லிங்க் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. டிஃபால்ட்டாக ரெஸ்ட்ரிக்டட் மோடில் தான் இருக்கும். நீங்கள் த்ரூ இமெயில் மூலியமாக நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு சீக்கிரட்டாக ஷேர் பண்ணுறீங்கன்னா உங்கள் மெயில் ஐடி கொடுத்துட்டு ஷேர் பண்ணுவீங்க. இப்போ நாம் ஒரு வெப்சைட்டில் அதை ஷேர் பண்ணுறோம், எம்பெட் பண்ணுறோம் அப்படின்னா வந்து anyone can view அப்படிங்கிற மோட் வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கணும். anyone with the link கொடுத்துட்டு உங்களோட லிங்க் வந்து காப்பி பண்ணிக்கோங்க. டன் கொடுத்துருங்க. காப்பி பண்ண லிங்க்கை இங்கே பேஸ்ட் பண்ணிடுங்க. தென் இன்சர்ட் எனேபிள் ஆகிடும். இன்சர்ட்னு கொடுத்துருங்க. நீங்கள் எந்த சிலபஸ் நீங்கள் அங்கே சூஸ் பண்ணுனீங்களோ அந்த சிலபஸ் ஆர்டராக இந்த லிஸ்ட் ஆகுது பாருங்கள். ரிவ்யூ பண்ணுவோம். உங்கள் மொபைல் ரிவ்யூ ஓப்பன் ஆகிடுச்சு. சிலபஸ் பேஜ் அவங்க டேப் பண்ணாங்கன்னா சிலபஸ் இந்த மாதிரி பிடிஎஃப் ஃபைலாக ஸ்டூடெண்ட்ஸ்க்கு லிஸ்ட் ஆகும். சப்போஸ் இவங்க இந்த சிலபஸ் ஓப்பன் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா இந்த ஹேண்ட் சிம்பிள் தெரியுது பாருங்கள். இந்த சிலபஸ் மேலே கிளிக் பண்ணால் அவங்களுக்கு அந்த சிலபஸோட பிடிஎஃப் காப்பி வியூ ஆகும். பிடிஎஃப் ஃபைல் மட்டும் இல்லை, நீங்கள் ஒரு வீடியோ ஃபைலாக வச்சுருக்கலாம். அல்லது கூகுள் சீட்ஸோ ஸ்லைட்ஸோ டாக்ஸோ ஏதோ ஒன்று நீங்கள் க்ரியேட் பண்ணியிருக்கலாம். எல்லா ஃபைல்ஸையும் நீங்கள் உங்களோட வெப்சைட்டில் ஷேர் பண்ணிக்க முடியும். நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பீப்புளாக இருந்தீங்கன்னா உங்களுடைய ஷாப் அல்லது உங்களோட பிஸ்னஸ் டீட்டெயில்ஸ் ஏதாவது பப்ளிக்காக நீங்கள் தெரிவிக்கணும் அப்படின்னா கூட இந்த மாதிரி உங்கள் டிரைவ்லேருந்து எம்பெட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மோராலஸ் நம்ம எல்லா ஆப்ஷனையும் பார்த்துட்டோம். டெக்ஸ்ட் பாக்ஸ், இமேஜஸ் எல்லாமே நம்ம இங்கே முடிச்சுட்டோம். அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா இந்த யூடியூப், கேலண்டர், மேப், டாக்ஸ், ஸ்லைட்ஸ், சீட்ஸ் எல்லாமே நம்ம இப்போ சொன்னது போல தான். உங்களுக்கு ஏதாவது ஒரு டாக்ஸ் வந்து நீங்கள் ஆட் பண்ணணும்னா அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக உங்கள் கூகுள் டிரைவோட தான் அது லிங்க் ஆகும். நீங்கள் எந்த அக்கௌண்ட்லேருந்து கூகுள் சைட்ஸ் வந்து க்ரியேட் பண்ணிட்டு இருக்கீங்களோ அந்த அக்கௌண்ட்டோட லிங்க் ஆகிற டிரைவ் வந்து ஓப்பன் ஆகும். அதில் நீங்கள் என்னென்ன டாக்ஸ் ஃபைலெல்லாம் வச்சுருக்கீங்களோ அது லிஸ்ட் ஆகும். அந்த லிஸ்ட்டில் உங்களுக்கு எதை அட்டாச் பண்ணணுமோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிங்கன்னா இன்சர்ட்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், அந்த ஃபைல் இன்சர்ட் ஆகிடும். இன்சர்ட் ஆன ஃபைலை இந்த மாதிரி நீங்கள் ட்ராக் பண்ணி ரீஅரேஞ்ச் பண்ணிக்க முடியும். நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பீப்புள், பிஸ்னஸ்க்காக சைட் க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய ப்ராடக்ட்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த மாதிரி உங்கள் டிரைவில் இருந்து லிங்க் பண்ணிங்கன்னா உங்கள் வெப்சைட் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை ப்ரிவ்யூ பண்ணி பார்ப்போம். ப்ரிவ்யூ கொடுங்க. ஜஸ்ட் மொபைல் வியூ ஓப்பன் ஆகுது. இந்த டாக்குமெண்ட்டோட ஃபுல் வியூ கிடைச்சிடும். இந்த மாதிரி ஸ்க்ரோல் பண்ணி அவங்க ஃபுல்லாக படிச்சுக்கலாம். உங்களுடைய ப்ராடக்ட்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், இதோட லிங்க் ஆகிற கூகுள் டிரைவ்லேயே தான் எல்லா ஃபைல்ஸும் வச்சுக்கணுமா, இல்லை வேறு ஒரு கூகுள் டிரைவ்லேருந்து லிங்க் பண்ணலாமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். தாராளமாக எந்த டிரைவ்லேருந்து வேணால் நீங்கள் லிங்க் எடுத்துகிட்டு இங்கே ஷேர் பண்ணலாம். அதுக்கு தேவை என்னென்னா அந்த கெட் லிங்க் அப்படிங்கிறதுல போயிட்டு அந்த லிங்க்கை காப்பி பண்ணிட்டு வந்து இங்கே எம்பெட் பண்ணிட்டீங்கன்னா அது எந்த டிரைவாக இருந்தாலும் இங்கே உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒன் மோர் திங், டெக்ஸ்ட் பாக்ஸ் கொடுக்குறீங்க. கொடுத்துட்டு நீங்கள் ஏதாவது டைப் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ லொக்கேஷன், மை லொக்கேஷன் கொடுக்குறீங்க. இதை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த குட்டி குட்டி டாட் இருக்குது பாருங்கள், இந்த 400 ஆயிரும். அங்கே நீங்கள் ஹோல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் மூவ் பண்ணிங்கன்னா எங்கே வேணால் ஸ்க்ரீனில் மூவ் ஆகும். உங்களுக்கு எங்கே வேணுமோ அங்கே கொண்டு போய் ட்ராப் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஆல்ரெடி அனௌன்ஸ்மெண்ட் பேனர் வந்து நம்ம ஹோம் பேஜுக்கு மட்டும்தான் செட் பண்ணியிருப்போம். இப்போ எல்லா பேஜஸ்க்குமே வேணும் அப்படின்னா இங்கே நீங்கள் ஆல் பேஜஸ்ன்னு கொடுத்துக்கலாம். இல்லை அவங்க வந்து நம்ம பட்டன் ஃபிக்ஸ் பண்ணாமல் நம்ம ஸ்கிப் பண்ணியிருப்போம், அந்த பட்டன் கொடுக்குறீங்கன்னா கொடுத்துக்கலாம்.
நான் அட்ரஸ்னு டைப் பண்ணியிருக்கேன். கீழே பாருங்கள் லிங்க் ஒரு அலர்ட் காமிக்குது. பட்டன் நீட்ஸ் டு ஹேவ் போத் அ லேபிள் அண்ட் அ லிங்க். நீங்கள் டெஃபினட்டாக லிங்க் கொடுக்கணும். எங்கே லிங்க் கொடுக்கணும்னா நீங்கள் ஆல்ரெடி நேவிகேஷன் பாரில் ஆட் பண்ணியிருப்பீங்க அல்லவா பேஜஸோட டைட்டில்ஸ், அந்த டைட்டில் தான் நீங்கள் இங்கே லிங்காக கொடுக்கணும். நாங்கள் கிளிக் பண்ணுற பாருங்கள் அந்த டைட்டில் மட்டும்தான் ஆப்ஷனலாக நமக்கு டிஸ்பிளே ஆகும். இப்போ நான் அட்ரஸ்ன்னு கொடுத்ததுனால நான் காண்டாக்ட் சூஸ் பண்ணிக்கிறேன். அப்போ பேஜில் காண்டாக்ட் பேஜோட நம்ம லிங்க் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மீனிங் கொடுத்து பார்ப்போம் எப்படி டிஸ்பிளே ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம அப்ளை பண்ண போகிறோம். க்ராஸ் கொடுத்துக்கோங்க. அந்த பட்டன் அப்ளை ஆகிடுச்சு அட்ரஸ்ன்னு சொல்லிட்டு. நான் இப்போ இந்த அட்ரஸ் அப்படிங்கிற பட்டன் கிளிக் பண்ணேன்னா டைரெக்டாக என்னையும் அது எங்கே லிங்க் பண்ணியிருக்கேனோ அந்த பேஜுக்கு தான் கொண்டுட்டு போவோம். நான் இப்போ கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனேயே அது எங்கே போகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மேத்தமேட்டிக்ஸ் பேஜிலிருந்து காண்டாக்ட் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பேஜ் வந்து சேஞ்ச் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லோட் ஆகிடுச்சு. இந்த மாதிரி நீங்கள் இங்கே ஒரு பட்டன் செட் பண்ணிவிட்டு உங்களோட பேஜஸ் நீங்கள் வந்து மல்டிபிள் பேஜஸ் யூஸ் பண்ணுறீங்க, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக அட்ரஸை மட்டும் நீங்கள் வந்து இங்கே கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்படி லிங்க் பண்ணிக்கலாம். இல்லை வேறு ஏதாவது ஒரு பேஜை கூட நீங்கள் இப்படி இந்த மாதிரி லிங்க் பண்ணிக்கலாம். ஆல் பேஜஸ் சூஸ் பண்ணதுனால எந்த பேஜை நீங்கள் ஸ்விட்ச் பண்ணிங்கனாலும் சரி அந்த பேஜில் இந்த அனௌன்ஸ்மெண்ட் பேனர் வந்து ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹோம் மட்டும்தான் கொடுத்துருந்தோம். இப்போ ஆல் பேஜஸ் அப்படிங்கிறதுனால நீங்கள் எங்கே ஸ்விட்ச் பண்ணிங்கனாலும் இதை பார்க்கலாம். உங்களோட வெப்சைட் ரொம்ப பெருசு அப்படிங்கிறப்போ நீங்கள் ஹோம் பேஜோட லிங்க் கொடுத்து கூட பட்டன் வச்சுட்டு நீங்கள் ஆல் பேஜஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் உள்ள நிறைய சர்ச் பண்ணிட்டு இருக்கும்போது உங்களோட கஸ்டமர்ஸ் வந்து ஹோம் பேஜ் ரீச் ஆகணும் அப்படின்னா இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வெப்சைட் க்ரியேட் பண்ணியாச்சு. மோஸ்ட் ப்ராப்ளி எல்லா ஆப்ஷன்ஸையும் யூஸ் பண்ணி ஒரு வெப்சைட் சிம்பிளாக க்ரியேட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம அதை பப்ளிஷ் பண்ணலாம். இங்கே மேலே பப்ளிஷ் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கல்லவா, அதை கிளிக் பண்ணி பப்ளிஷ் பண்ணிக்கலாம். இங்கே 3 டாட்ஸ் இருக்குது பாருங்கள். இந்த ஆப்ஷனில் நீங்கள் உங்கள் வெப்சைட்டில் என்னென்ன சேஞ்சஸ் பண்ணீங்க அப்படிங்கிற வெர்ஷன் ஹிஸ்ட்ரியெல்லாம் இங்கே பார்த்துக்கலாம். டூப்ளிகேட் சைட் பேரெல்லாம் இங்கேருந்து நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஷேர் பண்ணணும் அப்படின்னா இந்த ஷேர் வித் அதர்ஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணி ஷேர் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பப்ளிஷ் பண்ணுவோம். நான் பப்ளிஷ் கொடுக்குறேன். பப்ளிஷ் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பாப்பப் ஓப்பன் ஆகும். டிஃபால்ட்டாக சைட் நேம் என்ன கொடுத்தீங்களோ அந்த நேம் ஃபில்லாக இருக்கும். உங்களுக்கு சேஞ்சஸ் வேணும் அப்படின்னா கூட நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் உதாரணத்துக்கு இப்படி சேஞ்ச் பண்ணிக்கிறேன். நீங்கள் என்ன சேஞ்ச் பண்ணுறீங்களோ அதுங்க கீழே வந்து லாஸ்ட்டாக லிஸ்ட் ஆகும். இந்த லாஸ்ட்டாக இருக்கிற நேம் நீங்கள் சைட் நேம் கொடுத்துட்டு நீங்கள் என்ன சேஞ்ச் பண்ணுறீங்களோ அந்த நேம் தான் டிஸ்பிளே ஆகும். உங்களுடைய வெப்சைட்டோட லிங்க் இதுதான். https://sites.google.com வியூ. உங்களோட நேம் நீங்கள் என்ன ஃபிக்ஸ் பண்ணுறீங்களோ அந்த நேம் தான் உங்களுக்கு இருக்கும். இல்லை எனக்கு பெரிய பெரிய நிறுவனம் மாதிரி www. அப்படிங்கிற மாதிரி எனக்கு வெப்சைட் வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பே பண்ணி தான் டொமைன் வாங்கிக்கணும். அப்படி டொமைன் வாங்கிட்டு இங்கே மேனேஜ் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி கஸ்டம் யூஆர்எல்ஸ்குள்ளே உங்களுக்கு ஓப்பன் ஆகும். நீங்கள் www. என்ன டொமைன் பர்ச்சேஸ் பண்ணீங்களோ அதை இங்கே ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணிவிட்டு அசைன் கொடுத்தீங்கன்னா நீங்கள் க்ரியேட் பண்ண உங்கள் ஸ்டைலாக நீங்கள் க்ரியேட் பண்ணீங்களா அந்த வெப்சைட்டுக்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண டொமைன் ஐடியை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஹூ கேன் வியூ மை சைட் அதில் எனி1 அப்படிங்கிறது டிஃபால்ட்டாக இருக்கும். ஏன்னா பப்ளிசிட்டிக்காக தான் நம்ம வெப்சைட் க்ரியேட் பண்ணுறோம். சப்போஸ் நீங்கள் வந்து பப்ளிஷ் பண்ணலை, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாரோருக்கு ஷேர் பண்ணிக்கிறீங்க, உங்களோட குரூப்பில் மட்டும் ஷேர் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா இந்த மேனேஜ் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த கெட் ஷேரபிள் லிங்க்கில் ஓப்பன் ஆகிற மாதிரி ஒரு பாப்பப் ஓப்பன் ஆகும். நீங்கள் யார் கூட ஷேர் பண்ணணுமோ அவங்களுடைய மெயில் ஐடி கொடுத்துட்டு ஷேர் பண்ணிக்கலாம் அல்லது லிங்காக கூட ஷேர் பண்ணிக்கலாம். ஒன் மோர் ஆப்ஷன், ரெக்வெஸ்ட் பப்ளிக் சர்ச் என்ஜின்ஸ் டு நாட் டிஸ்பிளே மை சைட்னு இருக்குது. இதை செக்இன் பண்ண வேண்டாம். ஏன்னா பப்ளிஷ் பண்ணுறதே நம்ம பார்க்குறதுக்காக தான் இதை அப்படியே விட்டுருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பாப்பப்பில் இந்த வெப் அட்ரஸ் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் நீங்கள் கொடுத்துட்டு ஜஸ்ட் நீங்கள் கீழே அந்த பாட்டமில் இருக்கிற பப்ளிஷ் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. சக்ஸஸ்ஃபுல்லி பப்ளிஷ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு மெசேஜ் வருது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பப்ளிஷ் பண்ண வெப்சைட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த ட்ராப் டவுன் கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வியூ பப்ளிஷ்ட் சைட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. வியூவர்ஸ்க்கு இப்படி தான் உங்களோட வெப்சைட் ஓப்பன் ஆகும். உங்களோட ஃபர்ஸ்ட் பேஜ் இப்படி தான் இருக்கும். கீழே ஸ்க்ரோல் ஆகிட்டே இருக்கும். செகண்ட் பேஜ் நாம் எந்த ஒரு டிஸ்பிளேயும் போடலை, ஜஸ்ட் ஒரு பட்டன் தான் வச்சுருந்தோம். அப்ளை ஹியர்னு சொன்னால் கூகுள் ஃபார்ம் ஓப்பன் ஆகும். தேர்ட் பார்த்தீங்கன்னா காண்டாக்ட், அதில் நீங்கள் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா லொக்கேஷன் கொடுத்துருந்தோம். டிஃப்ரென்ஷியல் அப்படிங்கிற பேஜ் கிளிக் பண்ணுறேன். இது போல் வியூ ஆகுது. சிலபஸ் பேஜ் கிளிக் பண்ணால் நம்ம கொடுத்த சிலபஸ் எல்லாம் லிஸ்ட் அவுட் ஆகுது. அதே மாதிரி ஒரு டாக்குமெண்ட் அட்டாச் பண்ணி காமிச்சிருந்தோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மொபைல் வியூவில் உங்களுடைய வெப்சைட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நீங்கள் கொடுத்ததெல்லாம் அழகாக டிஸ்பிளே ஆகுது. நீங்கள் எந்த பேஜ் போகணுமோ இந்த 3 லைன்ஸை கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் மொபைலில் அந்த பேஜுக்கு நீங்கள் ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். மொபைல் வியூ இப்படி தான் லிஸ்ட் ஆகும். வீடியோஸ் எல்லாம் இப்படி தான் அரேஞ்ச் ஆகிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு என்ன டவுட் வரும்னா ஒன்ஸ் பப்ளிஷ் பண்ணிட்டோன்னா அகைன் மறுபடியும் நம்ம பிஸ்னஸோட அப்டேட்ஸ் எல்லாம் எப்படி பண்ணுறது அப்படின்னு ஒரு டவுட் வரலாம். அகைன் நீங்கள் உருவாக்கின கூகுள் சைட்ஸ் வந்து உங்களுடைய ட்ரைவில் ஸ்டோர் ஆகிருக்கும். அங்கே போயிட்டு ஓப்பன் பண்ணி நீங்கள் உங்களோட அப்டேஷனை நீங்கள் இங்கே ஆட் பண்ணிவிட்டு அகைன் பப்ளிஷ் கொடுத்தீங்கன்னா பப்ளிஷ் ஆகிடும். நீங்கள் என்னென்னலாம் சேஞ்சஸ் பண்ணியிருக்கீங்களோ அந்த சேஞ்சஸோட பப்ளிஷ் ஆகிடும். இந்த மாதிரி நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம்.
அது மட்டும் இல்லாமல் ஒரு ஜிமெயில் ஐடியிலிருந்து நீங்கள் எவ்வளோ வெப்சைட்ஸ் வேணால் க்ரியேட் பண்ணி நீங்கள் லான்ச் பண்ணிக்கலாம். ஒரு வெப்சைட் தான் பண்ணணுன்ட்டு கிடையாது. நீங்கள் மல்டி பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த மல்டி பிஸ்னஸ்க்கு தகுந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒரு கூகுள் சைட்ஸ் க்ரியேட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒரு லிங்க்கை கொடுத்துட்டு நீங்கள் அப்டேட் பண்ணிங்கனாவே உங்களோட கஸ்டமர்ஸ் வியூ பண்ணிக்கலாம். கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா வெப்சைட் இன்னும் அழகாக க்ரியேட் பண்ணலாம். நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறக்காக ஒரு சாம்பிளுக்காக தான் க்ரியேட் பண்ணினேன். இங்கே இருக்கிற டிஃபால்ட் கேலரி யூஸ் பண்ணி தான் நம்ம வெப்சைட் பார்த்தோம். நீங்கள் விரும்புனீங்க அப்படின்னா உங்களுடைய பிஸ்னஸ்க்கு தகுந்த மாதிரி அந்த ஃப்ரீ வெப்சைட் லோகோ அண்ட் பேனர் க்ரியேட் பண்ணுறதுக்கு அதை யூஸ் பண்ணிவிட்டு உங்கள் பிராண்ட் நேமை யூஸ் பண்ணி அழகாக உங்களுடைய பிஸ்னஸ் என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரொஃபஷ்னலாக ஹைஃபையாக ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணிக்கலாம் ஃப்ரீயாக. ஒவ்வொருத்தரிடமும் ஒரு தனித்திறமை இருக்கும். அந்த ஸ்கில்லை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு ஒரு ஐடென்டிஃபிகேஷனாக இந்த வெப்சைட் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் அதர் சோசியல் மீடியாஸ் லைக் யூடியூப், பிளாகர் இதில் எல்லாம் போஸ்ட் போடுறீங்க, வீடியோஸ் போடுறீங்க அப்படின்னா கூட அந்த பிளேலிஸ்ட்டோட லிங்க் எடுத்துகிட்டு இங்கே எம்பெண்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஒரு சிங்கிள் லிங்க்கில் எல்லாமே வியூ ஆகிக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருந்தது அப்படின்னா உங்களுக்கான அடையாளத்தை உருவாக்குங்க. வெப்சைட் க்ரியேட் பண்ணிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்கள். ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.